3600 ரூபாய்க்கு வந்துட்டு இருந்த கிலோ இப்போ 800 ரூபாய்க்கு தான் வருது. இப்போ நடுத்தரகர்கள் ப்ரோக்கர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 800 ரூபாய்க்கு வாங்கிட்டு 4600 ரூபாய்க்கு வந்துட்டு அது விற்கிறாங்க. ஸோ எங்களுக்கு ப்ராஃபிட்டே இல்லாமல் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஒரு அசோசியேஷன் மாதிரி வச்சு எங்களுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் ஒரு ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கொடுத்து இந்த டெல்டா ரீஜன்ஸ்லாம் வந்துட்டு பண்ணுற மாதிரி எங்களுக்கும் பண்ணலாம். ஒரு இந்த பகுதியில் எவ்வளவு ஏக்கர் வந்து கண்வெளி கிழங்கு பயிர்கள் கண்வெளி கிழங்குன்னு சொல்லி அதுல இருக்கிற விதை தானே 2000 ஏக்கர் விலை கூட்டுற மாதிரி விதையை மட்டும் கொடுத்தது இல்லாமல் அது வந்துட்டு பவுடர் மாதிரி ஆக்கி கவர்மெண்ட்டுக்கும் விவசாயிகளுக்கும் டேரெக்டாக ஒரு கரெக்ட் இருந்தால் நல்லா இருக்கும். நிறைய மெடிசனல் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்கு இல்லையா, அதை டேரெக்டாக நம்ம பண்ணுற மாதிரி கூட்டுறவு மூலியமாக பண்ணி கொடுத்தீங்கன்னா அந்த மாதிரி எங்களுக்கு விவசாயிகளுக்கு நேரடியாக நீங்கள் அந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா சரிம்மா வரட்டுமா. அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு புரியுதுங்களா, எங்களுடைய சொன்ன மாதிரி நம்முடைய நிதி இருக்குது, மார்க்கெட் சொசைட்டி மார்க்கெட் கமிட்டிங் இருக்குது, அதில் இதை விற்பனை செய்கிற மாதிரி பண்ணிக்கலாம். அப்போ வியாபாரிகள் வந்து தடையெல்லாம் வருவாங்க. இப்போ நாங்கள் கேள்விப்பட்டோம் வெளி மாநிலத்திற்கு வருகின்ற வியாபாரி, வெளி மாவட்டத்திலிருந்து வருகின்ற வியாபாரிகள்லாம் இங்கே வந்து கண்வெளி விதையை வந்து வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை. இங்க வந்து இடைத்தரகர்களெல்லாம் வந்து பிரச்சனை பண்ணி விலையை வந்து வீழ்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கு. விலை வீழ்ச்சியில் மீட்டெடுக்க நடவடிக்கை எடுப்போம். 4500 ரூபாய்க்கு இதை வந்து நம்ம மார்க்கெட்டிங் கமிட்டியில் நீ விதை கொண்டு போய் அங்கேயே இப்படி கடலை பருத்தி இதெல்லாம் விற்கிற பாருங்க, அது மாதிரி கண்வெளி கிழங்குடைய விதையும் கொண்டு போய் விற்பனை செய்யலாம். பார்த்தேன் எங்க ஊர்ல இருக்குதுமா வரமா. இந்த விதைக்கு தேவையான விலை கிடைக்கிறதுக்கு அதிமுக ஆட்சி வந்த பிறகு உங்களுக்கு நியாயமான விலை கிடைக்கிறதுக்கு நடவடிக்கை மார்க்கெட் கமிட்டிங்கள இது விற்பனை செய்யறதுக்கு ஏற்பாடு செஞ்சுக்கிறோம். குடிமரமத்து நாயகனோ இருந்து மனுஷனானே.